வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டியான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றது ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஆசையில தான் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் செய்ய முடியறதில்ல. லாங் டர்ம் இன்வெஸ்டராக வர்றவர் ஓரளவுக்கு வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் 15 to 20 இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சரி, நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கோசரம் தான் மெயினாக வந்து எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணுறோம். அது ஒரு குவாலிட்டியான வெல்த்தை கிரியேட் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஷார்ட் டேர்மில் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே லாங் டேர்மில் டெஃபினட்டாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டான பெஸ்ட்டான ஆப்ஷனா, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட், ETF, பாண்ட் மார்க்கெட் இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் வந்து TCS, டைட்டன், ஈச்சர் மோட்டார்ஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி 3000 ரூபாய்க்கு பக்கமாக வந்து ஒரு ஹையர் ப்ரைஸை ரீச் ஆயிருச்சு. உன்னா வந்து இந்த கம்பெனியில் வந்து growth இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன்லாம் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது கம்மியான ரேட்ல இருந்து இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல growth கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ TCSஓ, டைட்டனோ, ஈச்சர் மோட்டார்ஸோ 3000 ரீச் ஆயிடுச்சுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இவங்களுக்கு வந்து இவங்களோட பிஸ்னஸ்ல growth இருக்குமா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம ப்ரைஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அது வந்து பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி TCS, டைட்டன், ஈச்சர் மோட்டார்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிஸ்னஸ் மாடல் இருக்கிற கம்பெனி. டெஃபினட்டாக வந்து லாங் டேர்மில் இப்போ இருக்கிற ஹையை விட இன்னும் நிறைய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் நல்ல கம்பெனிஸ் தான். லாங் டேர்மில் இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து இன்னுமே நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து அவர் குழந்தைக்கு வந்து ஸ்டடீஸ்க்கும் அவரோட மேரேஜுக்கும் வந்து ஒரு 10,000 ரூபாய் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றப்ப ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து 10,000 ரூபா அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களால் ரெகுலராக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட், ETF இந்த மாதிரி சேஃபான டூலில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து எக்ஸ்டேட்டை பத்தி கேட்டிருக்காரு. ஸோ 1 day பிஃபோர் வாங்குறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் டேட்ல வந்து டிவிடெண்ட் கனரா பேங்க் ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் வந்து போனஸ் கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் பண்றாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரீசனுக்கோசரம் எந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ரெகுலரான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் தான். இதனால வந்து அந்த ஸ்டாக் எந்த ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்ல. நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட growth பாருங்க, அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர டிவிடெண்ட் வரும், போனஸ் வரும், ஸ்பிளிட் வருது அப்படின்றதுக்கோசரம் நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கையும் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஸ்டாக்கோட குவாலிட்டியை வச்சு மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் SIPயில் இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்ட் மெத்தடை செலக்ட் பண்ணுங்க. அதுல தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும். ரெகுலர் மெத்தடை செலக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். அதுலயே வந்து growth ஓரியன்டா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா வர்ற டிவிடெண்ட் எல்லாமே ரீஇன்வெஸ்ட் பண்றப்ப நல்ல ஒரு டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியும். டிவிடெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு பெரிய அளவுக்கு growth இருக்காது. ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டடை செலக்ட் பண்ணீங்க. எப்பயுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து தேவை அப்படின்னா அதை செல் பண்ற மாதிரி இருக்கணும். க்ளோஸ் எண்டட் அப்படின்னா நீங்க வந்து லாக்கிங் பீரியட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட்ல growthல ஓப்பன் எண்டட் செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஒரு ETF செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ETF ஓட ட்ராக்கிங் எரர் நோட் பண்ணுங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நோட் பண்ணுங்க, வால்யூம் ஆஃப் ட்ரேடர் நோட் பண்ணுங்க. இது எல்லாம் மெயினான ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ETFலயோ இன்வெஸ்ட் பண்ணணும். லம்சமா வந்து ஒரு 20 lakh 25 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னா பெட்டரான
பெட்டரான ஐடியா வந்து நீ மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இடிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எஸ்ஐபி மோடில் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இடிஎஃப்ல ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து பெட்டரான, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லாமல் அதர் டெபாசிட்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாங் டேர்மில் ஒரு 1 crore வந்து டார்கெட்டாக வச்சுட்டு எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி அப்படின்னா மாதம் எந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு சரியான டைம் என்ன, ஒரு எஸ்ஐபியில் வந்து லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா எதை செலக்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால்லையும் அப்படியும் வந்து நம்ம என்ன மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து காம்பவுண்டிங் எப்படி ஆகுது, இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு நம்ம சேனல்லே. இதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 40 வயசு ஆனாலும் நம்ம 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணாவே 1 crore டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி 40 வயசுல இருந்து ஒரு 75 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஹியூஜான காம்பஸை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். ஒரு 10,000 ரூபாயை எப்படி ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இடிஎஃப் போர்ட்ஃபோலியோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஒரு இடிஎஃப்ல வந்து எப்படி 12 to 18% வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுக்கிறதுன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, கோல்டு இடிஎஃப் இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். நீங்கள் இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏஜ் இதெல்லாம் கண்டிப்பாக கம்மியான வயசு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. உங்களோட கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்கோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணணும். கேஷ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாண்டுனா என்ன, இது பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், இதில் வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ இடிஎஃப் தெரியோ பாண்டை பற்றியோ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லா வீடியோவும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாம்பிள் போர்ட்ஃபோலியோ எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி 1 lakh சாம்பிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், 2 lakh எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, 5 lakh எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். சப்போஸ் இப்போ 1 lakh அப்படின்னா ஒரு 4 செக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுவோம். 2 lakh அப்படின்னா ஒரு 5 செக்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 6-7 ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுங்கன்றப்போம். 5 lakh போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒரு 5 செக்டர்ஸை செலக்ட் பண்ணி 10 ஸ்டாக்ஸுக்கு பக்கமாக வந்து நீங்கள் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுங்கன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒவ்வொருத்தரோட ட்ராக் பண்ணுற கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஃபார்ம் பண்ணணும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்த ஐடியாவாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம 1 crore டார்கெட்டாக வச்சு கூட ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல்லே வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும், இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு செக்டர்ஸ்லேயும் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். நம்மளோட பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஒரு 80%, அதர் ஸ்டாக்ஸில் ஒரு 20% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எந்த வகையிலையும் 10%க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து போர்ட்ஃபோலியோன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற கம்ப்ளீட் வீடியோ அவைலபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு 15 இயர்ஸ்க்கு எபோவ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்தால் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி உங்களோட குழந்தைகளோட
உங்களோட ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தால் 2 கேட்டகரியா பிரிச்சுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலரா ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது அந்த மாதிரி நீங்க போயிட்டு பார்த்துட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல என்னால நான் ஒர்க்கிங் எம்ப்ளாய் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னா பெஸ்டான ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ETF நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெஃபினட்டா லாங் டேர்ம்ல ஒரு வெல்த்தை நல்லா கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.